ஆர்ச்சி காக்ரைனும் சாக்கெட் அவங்க 2 பேரும் வந்து தான் எவிடன்ஸ்க்கு ஒரு ஹையரார்க்கி இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டு எவிடன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஹையரார்க்கி இருக்குது. லோ எவிடன்ஸ்னால் அந்த கேஸ் சீரீஸ்லேருந்து கிடைக்கிற எவிடன்ஸு, நார்மல் பேசிக் நார்மலாக என்ன சொல்கிறது, ஒரு அனெக்டோடல் எவிடன்ஸ். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது அனெக்டோடல் எவிடன்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன சொல்கிறாங்க, இப்போ இன்ட்யூட்டிவாக இருக்கவங்கள எப்படி எம்பிக்கலாம், இந்த ரேஷனலிஸ்ட் ஐடியாவை எப்படி எம்பிக்கலாம் இருக்கும்போது அது அனெக்டோடல் எவிடன்ஸ். இந்த மாதிரி அனெக்டோட்ஸ் எவிடன்ஸ் இருக்குது அவங்க லோ குவாலிட்டி எவிடன்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் தோன்றது இந்த மாதிரி, ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் தோணும்போது காக்னிட்டிவ் பயாஸ் இருக்கலாம், கன்ஃபர்மேஷன் பயாஸ் இருக்கலாம். அதனால் அந்த அனெக்டோட்டல் எவிடன்ஸு கேஸ் ரிப்போர்ட்ஸுங்கிறது கூட அவங்க லோ குவாலிட்டி எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஹை குவாலிட்டி எவிடன்ஸ் ஆகும்போது தான் சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ. அதாவது இதே மாதிரி பல பேர் பண்ணியிருக்கணும், இதே மாதிரி கேஸ் ரிப்போர்ட்ஸ் பல சென்டர்ஸில் மல்டி சைட்ஸில் பண்ணியிருக்கணும், அதை இல்லைனா பல ஆர்டிக்கலில் இருந்த மொத்தத்தையும் சேர்த்து சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ பண்ணியிருக்கணும். இது ஒரே இன்டர்வென்ஷன் ஒரே கண்டிஷனுக்கு இந்த மாதிரி இருக்கிறது சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ. இப்போ ரேண்டம் கிளினிக்கல் ட்ரையல் இல்லைனா டாப் குவாலிட்டி ரேண்டம் கிளினிக்கல் ட்ரையல்னா ஒரு ட்ரக்கை ரேண்டமைஸ்டாக ஒரு சாம்பிள் ஆஃப் பாப்புலேஷன் கொடுத்து பார்த்து அது மூலமாக நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணுறது. எதுக்காக எவால்வ் ஆகிறத பற்றி சொல்கிறோம். இப்போ அங்கே இருக்கும்போது இந்த அனெக்டோடல் எவிடன்ஸ்லாம் நம்ம லாஜிக்கல் பாசிட்டிவிஸ்ட் காலத்திலேயே இருந்தோம்னா அனெக்டோடல் எவிடன்ஸை எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே தூரம் ஒதுக்கிவாங்க. அதனால தான் இந்த ஹேண்ட் வாஷ் கான்செப்ட், ஃப்ளாட் எர்த் கான்செப்ட் இருக்கும்போது அது வெறும் ஒரு டிபேட்டாக இல்லாமல் ஃப்ளாட் எர்த் கான்செப்ட் நிறைய பேர் தூக்கில் போட்டாங்க ரவுண்ட் எர்த்தர்ஸ்.